வரும் சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்கள். பாமகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. மொத்தம் அதிமுக கூட்டணியில பாமகவிற்கு 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே 3 தொகுதிக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீதம் இருக்கக்கூடிய 15 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை பாமக தலைவர் அன்புமணி அறிவித்திருக்கார். இதுல தர்மபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். இவர் பசுமை தாயகத்துடைய தலைவராக இருக்கிறார். கடந்த நாடாளுமன்றத்துல தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த முறை சௌமியா அன்புமணி தர்மபுரியில போட்டியிடுவார் என்று நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில சௌமியா அன்புமணியே இந்த முறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். பெரம்பூர்ல விஜய் எதிர்த்து, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய நிலையில அங்கு யார் களமிறக்கப்படுவார், அந்த கூட்டணியில பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியுடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விருத்தாசலம் தொகுதியில டாக்டர் தமிழரசி ஆதிமூலம் அறிவிக்கப்பட்டிருக்கார். சேலம் மேற்கு தொகுதியில கார்த்தி ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்ணாகரத்துல பாடி வே செல்வம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். போலூர்ல CR பாஸ்கரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். திருப்போரூர்ல வழக்கறிஞர் பாலு, இவர் ஜெயங்கொண்டம் தொகுதியை எதிர்பார்த்தார். ஜெயங்கொண்டம் தொகுதியில வைத்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு தற்பொழுது திருப்போரூர் வேட்பாளராக பாலு அறிவிக்கப்பட்டிருக்கார். சேலம் வடக்கு சதாசிவம் எம்எல்ஏக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் மேட்டூர் தொகுதியில கடந்த முறை வெற்றி பெற்றவர். மேட்டூர் தொகுதி இந்த முறை அதிமுக போட்டியிடுவதால் சேலம் வடக்கு தொகுதிக்கு வேட்பாளராக சதாசிவம் அறிவிக்கப்பட்டிருக்கார். விக்கிரவாண்டி தொகுதியில சட்டப்பேரவை உறுப்பினர் சிவகுமாருக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. இவர் மயிலம் தொகுதியில கடந்த முறை எம்எல்ஏவா இருந்தவர். அங்கு டிவி சண்முகத்துக்கு தொகுதி அங்க அவர் போட்டியிடுவதால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஒரு மாறி சிவகுமார் இந்த மாதிரி விக்கிரவாண்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். சோழிங்கநல்லூர்ல வழக்கறிஞர் சரவணனும், மயிலாடுதுறையில சித்தமல்லி பழனிசாமியும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவர் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர். உத்தரமேரூர் தொகுதியில மகேஷ்குமார், இவரும் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர், அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ரிஷிவந்தியன் தொகுதியில பாமகவுடைய மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய செலியனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியும் ஒரு முக்கியமான தொகுதி, நேரடியாக பாமக மற்றும் பிசிகே போட்டியிடக்கூடிய தொகுதி. திருப்போரூர் தொகுதியிலையும் பாமக பிசிகே போட்டியிடக்கூடிய தொகுதி. இங்க பிசிகே உடைய தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடக்கூடிய நிலையில இங்கு ஒரு மருத்துவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர் அன்பு சோழன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். ஏற்கனவே 3 தொகுதிகளுக்கு செஞ்சி தொகுதிக்கு கணேஷ்குமாரும், அம்பத்தூர் தொகுதிக்கு சேகரும், கீழ்வேலூர் தொகுதிக்கு வடிவேல் ராவணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீதம் இருக்கக்கூடிய 15 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பாமக தலைவர் அன்புமணி அறிவித்திருக்கார். நேரடியாக சௌமியா அன்புமணி இந்த முறை சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில தர்மபுரி தொகுதியில போட்டிடுறாங்க. அங்கு பாமக தேமுதிக போட்டி என்பது உருவாயிருக்கிறது. விருத்தாசலம் தொகுதி என்பது ஒரு முக்கியமான தொகுதி. அங்க பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடக்கூடிய தொகுதியில தற்பொழுது விருத்தாசலத்துல அங்கேயும் பெண் வேட்பாளரை பாமக களமிறக்கிறது. மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம், அவரும் ஒரு நீண்ட காலம் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், அவருக்கு வாய்ப்பை பாமக வழங்கியிருக்கிறது. ஒரு வேட்பாளர் தேர்வு என்பது ஒரு நீண்ட ஆலோசனைக்கு பின்னர் மருத்துவர் அன்புமணி இந்த வேட்பாளர் தேர்வை செய்திருக்கார். திலகபாமா அவருடைய சொந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டமாக இருந்தாலும் பெண்ணுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த முறை ஆத்தூர்ல ஐப்பெரியசாமி எதிர்த்து போட்டியிட்ட திலகபாமா இந்த முறை விஜயை எதிர்த்து பெரம்பூர் தொகுதியில களமிறக்கப்பட்டுள்ளார். கோகுல், தர்மபுரி தொகுதியில் நேர் எதிராக தேமுதிக களம் காண்கிறது. தேமுதிகவிலிருந்து யார் தர்மபுரி தொகுதியில் போட்டியிடுகிறார்கள்? கிரவுண்ட் ரியாலிட்டி யாருக்கு கொஞ்சம் சாதகமாக பார்க்கப்படுகிறது? நிச்சயமா கடந்த முறை நாடாளுமன்ற தொகுதியில தர்மபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி நேரடியாக போட்டிட்டாங்க. அப்ப மும்முனை போட்டி இருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக சௌமியா அன்புமணி இருந்தாலும் சௌமியா அன்புமணியே அங்கு கூடுதல் வாக்குகளை பெற்றிருந்தாங்க. மும்முனை போட்டியிலேயே ஒரு கூடுதல் வாக்குகளை பெறக்கூடிய தொகுதியாக தர்மபுரி தொகுதி அவங்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது நேரடியாக அதிமுக பாமக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தொகுதி நமக்கு சேஃபான தொகுதியாக இருக்கும், பாதுகாப்பான தொகுதியா இருக்கும், வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியா இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தர்மபுரியை சௌமியா அன்புமணி தேர்வு பண்ணியிருக்காங்க. பெண்ணாகரத்துல போட்டியிடுவார்கள் என்ற தகவல்லாம் சொல்லப்பட்ட நிலையில பெண்ணாகரத்தை விட தருமபுரி தொகுதி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. தேமுதிக அங்க நேரடியாக களமிறங்கிறது. தேமுதிகவில் இளங்கோவன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும்
சௌமியா அன்புமணியை ஒப்பிடும் போது அவருக்கு வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் என்ற பாமக நிர்வாகிகளுடைய கருத்தின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியை அன்புமணி தேர்வு செய்திருக்கார். பெண்ணாகரத்துல காங்கிரஸ் வேட்பாளராக ஜி.கே. மணியுடைய மகன் தமிழ்குமரன் போட்டியிடலாம் என்ற தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில அங்கு யார் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார், அங்கு சௌமியா அன்புமணி போட்டியிடுவாரா என்ற பல்வேறு கருத்துக்கள்லாம் பேசப்பட்ட நிலையில தற்பொழுது தருமபுரிக்கு சௌமியா அன்புமணி வேட்பாளராகவும், பெண்ணாகரத்துக்கு செல்வம் அந்த கட்சியுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கார், அவரை வேட்பாளராகவும் களம் இருக்கிருக்காங்க. விருத்தாசல தொகுதியிலையும் முக்கியமான தேர்வாக இருக்கிறது. அங்கு பிரேமலதாவை எதிர்த்து தமிழரசி ஆதிமூலம் அவரும் மருத்துவராக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ந்து பாலு வழக்கறிஞர் கே. பாலு கடந்த முறை ஜெயங்கொண்டம் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அங்கு அந்த இவருக்கும் சொந்த தொகுதியாக இருந்தாலும் வன்னியர் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வைத்தி இந்த முறை அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். திருப்பூர் தொகுதியில நேரடியாக விசிகேவை எதிர்த்து கே. பாலு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். வேட்பாளர் தேர்வு என்பது ஒரு நீண்ட ஆலோசனைக்கு பின்னர் கவனமாக இந்த தேர்வை நடத்தியிருப்பதாக பாமகவுடைய மூத்த நிர்வாகிகளிடம் பேசும்போது அவருடைய தகவலாக இருக்கிறது. சேலம் மேற்கு தொகுதிக்கு கார்த்தி ஏற்கனவே எம்எல்ஏயாக இருந்தவர், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி எம்எல்ஏவாக இருந்த வெங்கடேஸ்வரன் ஏற்கனவே பாமக தான் வெற்றி பெற்ற தொகுதி தருமபுரி, அந்த தொகுதியில வெங்கடேஸ்வரனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாமல் அவர் தொகுதியை சௌமியா அன்புமணிக்காக விட்டுக் கொடுத்திருக்கார். ஒரு கடுமையான போட்டி அளிக்கும் வகையில பாமகவுடைய வேட்பாளர் தேர்வு இருப்பதாகவே அரசியல் விமர்சனம் கருதுறாங்க. வடசென்னையின் பெரம்பூர் தொகுதியில் விஜய் களம் காண்றாரு. இப்போ பாமகவிலிருந்து திலகபாமா அங்க களம் காண்றாங்க. பாமகவிலிருந்து திலகபாமா குறிப்பிட்டு அந்த பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான காரணங்கள் என்னவாக பார்க்கப்படுகிறது கோகுல்? நிச்சயமா திலகபாமா தென் மாவட்டத்தை சேர்ந்தவர். பெரம்பூர் தொகுதியிலையும் எப்படி இங்க சென்னையில இருக்கக்கூடிய தொகுதிக்கு அவர் போட்டியிடுறாருன்னா, ஒரு விஜய்க்கு எதிராக ஒரு பெண் வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திலகபாமா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அங்கு அவர் சார்ந்த சமூகத்துடைய வாக்குகளும் கணிசமான வாக்குகள் இருக்கிறது, வன்னியர் சமூக வாக்குகள் கணிசமான வாக்குகள் இருக்கிறது, திலகபாமா சமூகம் சார்ந்த நாடார் சமூக வாக்குகளும் கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய சூழல்ல அங்கு வேட்பாளர் தேர்வுல கவனம் செலுத்தி அன்புமணி தற்போது திலகபாமாவை வேட்பாளராக அறிவித்திருக்கார். பெண் வேட்பாளரை அறிவித்தால் போட்டி கடுமையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில அங்கு தற்பொழுது களத்துல மும்முனை போட்டி என்ற ஒரு களமாக பெரம்பூர் களம் மாறி இருக்கிறது. ஏற்கனவே திலகபாமா தென் மாவட்டங்கள்ல ஏதாவது ஒரு தொகுதியை எதிர்பார்த்திருந்த நிலையில பெரம்பூர் தொகுதிக்கு அவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இந்த பெரம்பூர் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்படும் போதே நம் திலகபாமா தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்ற தகவலை நம்ம முதல்ல பதிவு செஞ்சிருந்தோம். ஏனென்றால் வேட்பாளர் தேர்வுல திலகபாமாவுக்கு முக்கியத்துவம் அன்புமணி அளிப்பார் என்ற தகவலும் சொல்லப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது திலகபாமா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். இவர் தொடர்ந்து அந்த கட்சியுடைய மாநில பொருளாளராகவும் இருந்து வருகிறார். சிவகாசி விருதுநகர் மாவட்டம் தான் இவருடைய சொந்த ஊராக இருந்தாலும் இவருக்கு பாமக ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு வழங்கி வருகிறது. கடந்த முறை திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக போட்டியிட்டார். சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூர்ல அமைச்சர் ஐ. பெரியசாமி எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இப்பொழுது பெரம்பூர் தொகுதியில தமிழக வெற்றி கழகத்துல விஜய் எதிர்த்து களமிறக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக திலகபாமாவுக்கு இந்த முறை பாமக வாய்ப்பு அளித்திருக்கிறது. 3 பெண் வேட்பாளர்களுக்கு இந்த முறை பாமக வாய்ப்பு அளித்திருக்கிறது. 3 பெண் வேட்பாளர்களுமே முக்கியமானவங்க. ஒருத்தர் கவிஞர் திலகபாமா, முனைவர் சௌமியா அன்புமணி, அவங்க MA PhD படிச்சிருக்காங்க. பசுமை தாயகத்துடைய அமைப்புடைய தலைவராக தொடர்ந்து செயல்பட்டு வந்த நிலையில் அவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழரசி ஆதி மூலம் மருத்துவராக இருக்கிறார். அவர் விருத்தாசலம் தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தொகுதியில வேட்பாளர்களை களமிறக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றையோ அல்லது நாளையோ மருத்துவர் ராமதாசும் இந்த தொகுதியில வேட்பாளர்களை களமிறக்கி இந்த பாமக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தரப்பிலையும் தகவல் சொல்லப்படுகிறது. கோகுல், அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் பெரும்பாலான தொகுதிகள்ல வன்னியர் சமூக ஓட்டுகள் அதிகமாக இருக்கும். இதை ஒரு பெர்ஃபெக்ட் லான்ச்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா சில தொகுதிகள்ல சரிவுகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா பாமக தலைவர் அன்புமணியுடைய வியூகமாக இந்த முறை
வடக்கு மாவட்டத்துல இல்லாமல் கொங்கு மண்டலத்திலையும் இடத்தை பெற வேண்டும், தென் மாவட்டத்திலையும் ஒரு இடத்தை பெற வேண்டும் என்ற ஒரு வியூகத்துல எல்லாம் முதற்கட்டமா பேசினாங்க. ஆனால் வெற்றி தொகுதியுடைய எண்ணிக்கையானது கடந்த தேர்தலை விட இந்த முறை பாமகவுக்கு குறைவாக வழங்கப்பட்டது. கடந்த தேர்தலில் 23 தொகுதிகளில் பாமக போட்டிட்டாங்க. இந்த முறை 18 தொகுதியில் தான் கூட்டணியில ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த முறை தொகுதி முழுவதும் சார்ந்துதான் பாமகவிற்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் வடக்கு மாவட்டத்துல வன்னியர் சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய வட மாவட்டத்திலேயே அனைத்து தொகுதிகளிலையும் பாமக வாய்ப்பு பெற்றிருக்கு. 18 தொகுதிகளுமே அந்த மண்டலத்தை ஒட்டிதான் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக மற்றும் பாமக கூட்டணி என்பது ஏற்கனவே 10.5 இடஒதுக்கீடு உள்ளிட்ட எல்லாம் வைத்துதான் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடர்ந்து பாமகவும் செஞ்சிருந்தாங்க, அதிமுகவும் செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் இது போன்ற ஒரு நிலையில் தான் பாமகவுடைய வேட்பாளர் தேர்வும் இருந்திருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில இந்த முறை யார் போட்டியிடுவார், அதிமுகவே நேரடியாக களமிறக்குமா அல்லது வேற ஏதாவது கூட்டணிக்கு களமிறக்கப்படுவாரா என்ற எதிர்பார்த்த நிலையில பாமகவிற்கு அந்த தொகுதி அதிமுக விட்டு கொடுத்தாங்க. இது குறித்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பிய போது எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் அனைவருமே பலம் பொருந்தியவங்க தான், நாங்க தான் நேரடியாக போட்டியிடணுங்கிற அதுக்கு காரணம் கிடையாது. அது மட்டுமில்லாம கூட்டணியில இருக்கவங்க கூட போட்டியிடலாம், அவங்களும் பலம் வாய்ந்த கட்சி தான், பலம் வாய்ந்த வேட்பாளரை இறக்குவாங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் திலகபாமா வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அவங்க சார்ந்த சமூக வாக்குகளும் அங்க கணிசமான வாக்குகள் இருக்கு, வன்னியர் சமூகத்துடைய வாக்குகளும் கணிசமான வாக்குகள் இருக்கு. அந்த ஒரு அர்த்தமேட்டிக் கணக்குல தான் தற்போது திலகபாமா வேட்பாளராக அங்க அறிவிக்கப்பட்டிருக்கார். தர்மபுரியை பொறுத்தளவு ஏற்கனவே பாமக வெற்றி பெற்று தற்போது சட்டமன்ற உறுப்பினராக வெங்கடேஸ்வரன் இருக்கிறார். அங்கு தேமுதிக போட்டி என்பதால் போட்டி எளிமையாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் சௌமியா அந்த தொகுதியை தேர்வு செஞ்சிருக்கலாங்கிற தகவல் இருக்கிறது. விருத்தாசலத்துல கடந்த முறை பாமக போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சியிடம் தோல்வியடைந்த தொகுதி, அந்த தொகுதியை விருத்தாசலத்தை மீண்டும் கேட்டு பெற்றிருக்காங்க. அங்கு ஒரு பெண் மருத்துவரை களமிறக்கிறாங்க. சேலமருக்கு கடந்த முறை அருள் வெற்றி பெற்ற தொகுதி, அங்கு அருள் தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் தரப்புடைய ஆதரவாளராக இருப்பதால் அங்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வன்னியர் சங்கத்துடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய கார்த்திக் இந்த முறை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்ணாகரம் கடந்த முறை ஜி.கே. மணி வெற்றி பெற்ற தொகுதி, இந்த முறை ஜி.கே. மணி மகன் காங்கிரஸ் கட்சியில போட்டியிடுவார் என்ற தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது செல்வம் அங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். போலூர்ல நேரடியாக பாமகவும் தேமுதிகவும் போதுறாங்க. அங்க டி.ஆர். பாஸ்கரன் தொடர்ந்து அவர் வாய்ப்பு கேட்டு செங்கல்பட்டு உள்ளிட்ட தொகுதிகளில் வாய்ப்பு கேட்டுதான் செங்கல்பட்டு கூட்டணிக்கு போயிருந்ததுனால போலூர் தொகுதியுடைய வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கார். திருப்பூர்ல பாலு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். பாலு ஏற்கனவே ஜெயங்கொண்டம் தொகுதியில போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலையும் அரக்கோணம் தொகுதியில போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில பாலுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை அன்புமணி வழங்கியிருக்கார். ஜெயங்கொண்டத்துல வைத்தி வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். இவர் வன்னியர் சங்கத்துல மாநில செயலராக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு இந்த முறை வாய்ப்பு நிச்சயமாக வழங்க வேண்டும். அவர் தொடர்ந்து அன்புமணியுடைய ஆதரவாளராக இருந்து வரக்கூடிய நிலையில ஜெயங்கொண்டத்துடைய வேட்பாளராக வைத்தி களமிறக்கப்பட்டிருக்கார். சேலம் வடக்கு சதாசிவம் ஏற்கனவே ஒரு மேட்டூர் எம்எல்ஏவா இருந்தாரு. மேட்டூர் தான் அவருடைய சொந்த தொகுதி. இந்த முறை மேட்டூர் கூட்டணிக்கு போயிருக்கக்கூடிய நிலையில சதாசிவத்துக்கு இந்த முறை சேலம் வடக்கு தொகுதி வாய்ப்பு வழங்கப்படுது. இங்கு ஏற்கனவே அதிமுகவுடைய வாக்குகள் என்பது கணிசமான வாக்குகள் இருக்கு. ஆனால் திமுக அமைச்சரை எதிர்த்து அவர் போட்டியிடுகிறார் என்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுடைய தொகுதி சேலம் வடக்கு, அங்கு சதாசிவம் களமிறக்கப்பட்டிருக்கார். அங்கு போட்டி என்பது கடுமையான போட்டியாக இருக்கும். விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தளவு பாமகவுக்கு ஒரு செல்வாக்கான தொகுதி தான். இந்த முறை இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதியில சிவகுமார் போட்டியிடுகிறார். அங்கு மயிலத்துல கடந்த முறை வெற்றி பெற்றார். மயிலம் தொகுதியில சி.வி. சண்முகம் போட்டியிடுவதற்காக அந்த தொகுதியை அதிமுக பெற்றிருக்கக்கூடிய நிலையில விக்கிரவாண்டி தொகுதியுடைய வேட்பாளர் சிவகுமார் எம்எல்ஏ அறிவிக்கப்பட்டிருக்கார். ஆனால் சொந்த ஊர் அவருக்கு விக்கிரவாண்டி தொகுதியில தான் வருதுன்னு பாமகவுடைய தொண்டர்களிடம் பேசும்போது அவங்களுடைய தகவலா இருக்கிறது. சோளிங்கர் கடந்த முறை பாமக தோல்வியடைந்த தொகுதி, அங்கு வழக்கறிஞர் சரவணனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையும் ஒரு முறை பாமக தோல்வியடைந்த தொகுதி, அங்க கடந்த முறை போட்டியிட்டவருக்கே மீண்டும் வாய்ப்பை அன்புமணி வழங்கியிருக்கார். சித்தமொழி பழனிசாமியே மீண்டும் அவர் மாவட்ட செயலர் இருக்காரு, அவருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் தொகுதியும் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி, தோல்வியடைந்த வேட்பாளருக்கு மகேஷ்குமாருக்கு மீண்டும் வாய்ப்பை அன்புமணி வழங்கியிருக்கார். ரிஷிவந்தியம் தொகுதிக்கும் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய செல்லியனுக்கே வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. ரிஷிவந்தியம் நேரடியாக திமுக மாவட்ட செயலர் வசந்தம் கார்த்திகனை எதிர்த்து வேட்பாளராக செல்லியன் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார் கோயில் தொகுதி இந்த முறை நேரடியாக பாமகவும் பிசிகவும் மோதக்கூடிய தொகுதி. அங்க தொல் திருமாவளவனே களமிறங்கக்கூடிய நிலையில ஒரு மருத்துவரை தற்பொழுது பாமக களமிறக்கிறது. மருத்துவர் அன்புச்சோழன்
பாமகவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். இது போன்று ஒவ்வொரு காரணத்தின் அடிப்படையில் தான் பாமகவுடைய வேட்பாளர் தேர்வு அமைஞ்சிருக்கிறது. ஏற்கனவே 3 தொகுதிக்கு செஞ்சி தொகுதியில கணேஷ்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர் ஏற்கனவே செஞ்சில 2011 எம்எல்ஏவா இருந்த தொகுதி தான் அந்த தொகுதி. அங்க செஞ்சி மஸ்தானை எதிர்த்து கணேஷ்குமார் போட்டியிருக்கார். அதே போல அம்பத்தூர் தொகுதியில சேகர் ஒரு முக்கியமான கட்சியுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறார். அவருக்கும் ஒரு செல்வாக்கான தொகுதியாக அம்பத்தூர் தொகுதி இருக்கிறது. அந்த தொகுதியை ஏடிஎம்கே ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதியை சேகருக்காக அன்புமணி கேட்டுப்பட்டார் என்ற தகவலும் சொல்லப்பட்ட நிலையில தற்போது திமுகவை எதிர்த்து பாமக அம்பத்தூர் தொகுதியில போட்டியிடுகிறது. கீழ்வேலூர் தொகுதியில் அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் வடிவேல் ராவணன் போட்டியிடுகிறார். கடந்த முறை வடிவேல் ராவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. வடிவேல் ராவணன் அந்த தொகுதியில தோல்வியடைந்திருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த முறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாமகவுமே கீழ்வேலூர் தனித்தொகுதியிலையும் போட்டியிடுறாங்க. ஒவ்வொரு தொகுதியுமே கவனமாக கூட்டணிகளை கேட்டு அனுமதி பெற்றிருக்கார். வேட்பாளர் தேர்வுலையும் கூடுதல் கவனம் செலுத்தி வேட்பாளரையும் தேர்வு செய்திருக்கார். இந்த முறை அங்கீகாரத்தை பெறக்கூடிய வகையில 8 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று மீண்டும் மாமல்லம் சின்னத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பாமகவை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய வீகம் இருப்பதாக பாமகவுடைய மூத்த நிர்வாகிகளிடம் பேசும்போது அவருடைய தகவலா இருக்கிறது. அங்கீகாரம் பெறக்கூடிய வகையில அந்த எண்ணிக்கையில வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வியூகத்தின் அடிப்படையில வேலையை பாமக நிர்வாகிகள் தீவிரமா செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோகுல், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நேரடியாக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாமக தரப்பிலிருந்து அன்பு சோழன் போட்டியிடுகிறார். அன்பு சோழனின் பேக்ரவுண்ட் என்னவாக இருக்கு? அங்கு களத்தில் யாருக்கு செல்வாக்கு அதிகம்னு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா திருமாவளவன் ஏற்கனவே அங்க போட்டியிட்டு இருக்கார். 2016 திருமாவளவன் மக்கள் நல கூட்டணியில காட்டுமன்னார் கோயில் தொகுதியில போட்டியிட்டு இருக்கார். சொற்ப வாக்குகளை அப்பொழுது அதிமுகவிடம் தோல்வி ஏறக்குறைய ஒரு 85 ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் விடுதலை திருமாவளவன் அப்பொழுது தோல்வியை தழுவினார். பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தலில் சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதி தற்பொழுது விசிகேக்கு சிட்டிங் தொகுதி. திருமாவளவன் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் இந்த முறை மாநில அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவரே நேரடியாக தேர்தல் களத்துல போட்டியிடுகிறார். அவருக்கு அன்பு சோழன் பிடிஎஸ் அவர் பல்டாக்டரா இருக்கக்கூடிய அன்பு சோழன் தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். அந்த தொகுதியை சேர்ந்தவர் மாநில மருத்துவர் அணியுடைய செயலராக பாமக இருக்கார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக அந்த தொகுதி வாய்ப்பு கேட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த முறை பாமக ஒரு கணிசமான வன்னியர் சமூக வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதி தான் காட்டுமன்னார் கோயில் தொகுதி. அதே போல தலித் சமூக வாக்குகளும் அங்க கணிசமான தொகுதிகள் இருக்கக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. காட்டுமன்னார் கோயில் தொகுதி என்பது கடுமையாக போட்டியளிக்கக்கூடிய தொகுதியாக இருந்தாலும் கூடுதல் வாய்ப்பு என்பது திருமாவளவனுக்கு இருக்கிறது என்றால் அவர் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்ற தொகுதி, திருமாவளவன் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி, சொற்ப வாக்குகளை தோல்வி அடைந்த தொகுதி. அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்பொழுது ஒரு மருத்துவரை திருமாவளவனுக்கு கடுமையாக போட்டியளிக்கும் வகையில் அன்புமணியுடைய வேட்பாளர் தேர்வு அமைந்திருக்கிறது. மருத்துவர் அன்பு சோழனுக்கு இந்த முறை வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் திருப்பூர்ல தான் பாமகவும் விசிகவும் போட்டியிட்டாங்க நேரடியாக. இந்த தேர்தலில் 2 தொகுதியில நேரடியாக விசிகவும் பாமகவும் போட்டியிடுறாங்க. திருப்பூர்ல கடந்த முறை விசிக்கு பாலாஜி வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை பாலுவும் அங்க பன்னீர்தாஸுக்கும் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் நேரடி போட்டி என்பது திருப்பூர் தொகுதியிலையும் அமைஞ்சிருக்கு. தேமுதிக எதிர்த்து 3 தொகுதியில இந்த முறை பாமக களமிறங்குறாங்க. பிசிகே எதிர்த்து 2 தொகுதியில களமிறங்குறாங்க. இந்த 5 தொகுதியில போட்டி என்பதும் யார் வெற்றி பெற போறாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய தொகுதியாக இந்த 5 தொகுதிகளும் மாறி இருக்கு. கோகுல், அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய அந்த இறுதி தொகுதி பங்கீடு அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சது. அதே போல எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போறாங்க